தூய்மையோடு அல்லாஹுடைய அழைப்புக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தை முதலில் தூய்மையாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி உள்ளம் தூய்மையாக இருந்தால்தான் சொல்லுகின்ற பிரசங்கம் உள்ளத்தை தொடக்கூடியதாக, எங்களுடைய உள்ளத்திலே பதியக்கூடியதாக இருக்கும். இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால் பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்து சிந்தனைகள் வேறு திசைகளுக்கு சென்றுவிடும். ஒவ்வொரு பகுதியை பிடித்து கொண்டு சாய்ந்து கொண்டு சிந்தனைகளை வேறு திசைகளுக்கோ அல்லது தூக்கத்தின் பாலோ செலுத்தக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். எனவே தான் ஒரு முக்கியமான சுன்னத் எங்களுடைய மிம்பர்களிலே ஞாபகப்படுத்துவது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவான வழிமுறை, சஹாபாக்களுடைய ஒரு வழிமுறையாக இருந்தது என்னன்னு சொன்னா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இமாம் திர்மிதி அவர்கள் பதிவு செய்து நாசிருத்தீன் அல்பானி அவர்கள் அதனை சஹீஹ் என்ற அவருடைய சில்சிலாவிலே பதிந்திருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதஸ்தவா அலல் மிம்பரி இஸ்தக்பல்னாஹு பிவுஜூஹினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல ஏறிவிட்டார்கள் என்று சொன்னால், மஅமூம்களாக இருக்கக்கூடிய நாம் அவ்வளவு பேரும் எங்களுடைய முகங்களை அவருடைய முகம்பால் திருப்பி விடுவோம், பிரசங்கம் செய்பவரை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்கின்ற ஒரு செய்தியை சொல்கிறார்கள்.